ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்தா தான் செய்ய போகிறேன். அதனால் பாஸ்தா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். பாஸ்தாவுக்கு வந்து வெங்காயம் 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்து நறுக்கிக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் பாஸ்தா வேகிறதுக்கு. தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா பாஸ்தா வேகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பாஸ்தாவுக்கு தேவையான மசாலாவை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த சைடு நான் வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமும் வெங்காயமும் நறுக்கி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த கிளிப் இதில் ஆட் பண்ண முடியல, நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அந்த மசாலாவோட பாஸ்தாவும் நல்லா சேரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க நல்லா. இதிலே வந்துட்டு முட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை பாஸ்தாவும் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை இல்லாததுனால நாங்கள் வந்து வெறும் பாஸ்தா செஞ்சுருக்கோம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.